ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் முத்துன்ற ஒரு லீச்சஸ்ல 10+0 ஃபார்மெட்ல விளையாண்ட ஒன் ஆஃப் த அமேசிங் கேம் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு கேம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பல விஷயங்களை பார்க்க போறோம். ஸோ என்னென்ன விஷயங்கள்னு நீங்க பார்த்தீங்கன்னா பின்னு, டாக்டிக்ஸு, ஸோ செக் கொடுத்து இன்னொரு பீஸை எப்படி வின் பண்றது, ஸோ நைட்டை வச்சு ஃபோர்க் பண்றது, அண்ட் பிஷப் பேரோடைய பவர் என்ன, அதே பிஷப் பேரோடைய பவர் என் கேம்ல எப்படி இருக்கும், அண்ட் பானுடைய கான்செப்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பான் ஸ்ட்ரக்சரு, ஸோ பான் செயின்ஸ், ஸோ பான் செயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வீக்கான பான் செயின், ஸ்ட்ராங்கான பான் செயின், அண்ட் பாசர் பான், அண்ட் பாசர் பான்லயே பாத்தீங்கன்னா கனெக்டட் பாசர் பான்ஸ், குயின் சாக்ரிஃபைஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் சாக், ஸோ ரூக்குக்கும் மைனர் பீஸுக்கும் எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களை இந்த ஒரே ஒரு கேம்ல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த கேம் ரொம்பவே முக்கியமா இருக்கும். இந்த கேமை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல முத்து பாத்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. E4 E5 இப்ப G3 ப்ளே பண்ணி இந்த இடத்துல பிஷப் ஃபேன் கேட் பண்ண போறாரு. இப்ப பிஷப் C5, இப்ப பிஷப் G2, நைட் F6, நைட் E2, நைட் G4. பிளாக் வந்து அவருடைய நைட் எடுத்துட்டு வந்து உள்ள கொண்டு வராரு. இந்த F2 பான் அட்டாக் பண்றதுக்கு வராரு. இந்த இடத்துல முத்து கேசல் பண்ணிக்கிறாரு. இப்ப பிஷப் டெக்ஸ் F2 ப்ளே பண்றாரு. ஆக்சுவலா இந்த மாதிரியான லைன்குள்ள நம்ம போக கூடாது. சோ இதுக்குள்ள போனோம்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய ரெண்டு மைனர் பீஸை நம்ம கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஆப்பனன்ட்டோடைய ஒரு ரூக் அண்ட் ஒரு பானுக்காக ரெண்டு மைனர் பீஸை என்னைக்குமே நம்ம வந்து கொடுக்க கூடாது. சோ இதுதான் ஆக்சுவலா பிளாக் வந்து பண்ணிருக்காரு. பிஷப் டெக்ஸ் F2 செக் தராரு. இப்ப ரூக் டெக்ஸ் பிஷப், நைட் டெக்ஸ் ரூக், இப்ப இந்த நைட்டும் ஃபால் ஆகுது. இப்ப கேன்சல் பண்ணிக்கிறாரு பிளாக். இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சோ ரெண்டு மைனர் பீஸ் எந்த இடத்துல போதோ அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ். நீங்க ஒரு குயின் எடுக்கிறதுக்காக ரெண்டு மைனர் பீஸ் கொடுக்குறீங்கன்னா அது உங்களுக்கு தான் அட்வான்டேஜ். பட் நீங்க ஒரு ரூக் எடுக்கிறதுக்காக கொடுத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு அட்வான்டேஜே கிடையாது. ஓகேங்களா? இப்ப நைட் பி C3, இப்ப நைட் C6, இப்ப B3 புஷ் பண்றாரு. சோ இந்த இடத்துல பிஷப் ஃபேன் கேட்ட பண்ண போறாரு. இப்ப D6, இப்ப பிஷப் B2, இப்ப பிஷப் G4 வருது. இந்த இடத்துல பிஷப் G4 வந்த உடனே இந்த பிஷப்பை நம்ம இங்க இருக்க விடக்கூடாது. H பானை புஷ் பண்ணி இந்த பிஷப்பை சேஸ் பண்றோம். திருப்பி பிஷப் H5 வந்த உடனே ஃபர்தரா இந்த பிஷப்பை சேஸ் பண்றோம். திருப்பி பிஷப் வந்து G6 தான் வந்தாகணும். பிஷப் G6 வந்த உடனே இப்ப கிங்க வந்து G1க்கு ரிட்ரை பண்ணிக்கணும். சோ கிங் G1 வந்ததுக்கு அப்புறமா இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து எந்த விதமான ஒரு ஸ்கோப்புமே இருக்காது. அண்ட் ஃபர்தரா D பானையும் புஷ் பண்ணிட்டோம்னா இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் உடைய ஸ்கொயர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லா அடைச்ச மாதிரி ஆயிடும். இந்த பிஷப் திருப்பி ரீமென்யூர் ஆகி வரதுக்குள்ள இந்த பிஷப் உடைய டெம்போ வந்து நிறையவே வேஸ்ட் ஆயிடும். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக்கால வந்து F5யும் இந்த இடத்துல பிரேக் பண்ண முடியாது. E பான் அண்ட் G பான் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இந்த F5 ஸ்கொயரை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒயிட்டோடைய பொசிஷன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா? பட் எனிவே இந்த கேம் பொறுத்த வரைக்குமே H3 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை சேஸ் பண்ணல. D3 ப்ளே பண்றாரு. இப்ப குயின் F6 செக் வருது. கிங் G1, இப்ப பிஷப் டெக்ஸ் E2, குயின் டெக்ஸ் E2, இப்ப நைட் D4 வராரு. சோ நைட் D4 மூலமா நைட் வந்து இந்த குயினை வந்து அட்டாக் பண்றாரு. சோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆடணும். நம்ம குயினை வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டோம்னா நெக்ஸ்ட் நைட் டெக்ஸ் C2 வந்து அவைலபிளா இருக்கு. இந்த இடத்துல முத்து வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாரு. அவருடைய குயினை E3ல போட்டுட்டாரு. அவருடைய குயினை E3ல போட்ட உடனே இந்த இடத்துல நைட் டெக்ஸ் C2 மூலமா பாருங்க குயினுக்கும் ரூக்குக்கும் அட்டாக். இப்ப ஒயிட்டுக்கு இந்த அட்வான்டேஜ் ஃபுல்லா போய் இப்ப பிளாக்குக்கு கொஞ்சம் ஃபேவர் ஆயிடுச்சு. சோ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்சேஞ்சை வந்து பிளாக் வின் பண்ண போறாரு. இப்ப குயின் C1, இப்ப நைட் டெக்ஸ் ரூக்கு, இப்ப இந்த நைட் ஃபால் ஆகுது. இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா என்னதான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து பிளாக் வந்து ரெண்டு மைனர் பீஸை கொடுத்தாலுமே இப்ப அவர் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சை வின் பண்ணிருக்காரு. இப்ப C5 புஷ் பண்றாரு. இப்ப நைட் E2, சோ இந்த நைட்டை வந்து ரீமென்யூர் பண்றாரு. இப்ப ரூக் D8, இப்ப குயின் C4. சோ குயின் C4 ப்ளே பண்ண உடனே இந்த இடத்துல B5 ப்ளே பண்றதுதான் பாத்தீங்கன்னா பிளாக்கு வந்து ஒரு சூப்பரான மூவ். நீங்க வந்து B5 புஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம குயினை வந்து சேஸ் பண்றோம். இந்த B5 பானை ஒயிட்டால டேக் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த B5 பானை டேக் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், குயினை H6க்கு போட்டுக்கலாம். குயினை H6க்கு போட்டதுமே குயின் வந்து இந்த D2 ஸ்கொயரை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்ப குயின் வந்து உள்ள வரணும்னு நினைச்சிட்டு இந்த C4 ஸ்கொயருக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், குயினை D2ல போட்டுலாம். இப்ப D2ல போட்டதுக்கு அப்புறமா பாருங்க நம்ம இந்த பானை வந்து கேப்சர் பண்றதுக்கு பிரஷர் பண்றோம். அண்ட் இந்த E2ல இருக்கிற நைட்டை வந்து கேப்சர் பண்றதுக்கு பிரஷர் பண்றோம். இந்த இடத்துல உங்களுக்கு நேச்சுரலா நைட் தூக்கி C3ல போட்டு இந்த A2 பானை கார்ட் பண்ணிக்கலாம் நீங்க நினைக்கலாம். பட் சிம்பிளா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குயின் செக் வரும். இந்த குயின் செக்குக்கு அப்புறமா கிங் வந்து H1 வராருன்னு வச்சுக்கோங்களேன். கிங் H1 வந்ததுக்கு அப்புறமா திருப்பி இப்ப பேஸ் ரேங்க்ல ஒரு செக் வரும். பேஸ் ரேங்க்ல செக் வந்ததுக்கு அப்புறமா இந்த பிஷப்பை நம்ம வின் பண்ணிடலாம். சோ இது பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒயிட்டுக்கு தான் வந்து ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான விஷயம். சோ அதனாலதான் சொன்ன ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா இந்த B5 மூவ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான மூவ். சப்போஸ் இந்த B பானை வந்து டேக் பண்ணாம ஒயிட் வந்து வேற ஏதாவது ஒரு மூவ் ப்ளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அவருடைய குயினை வந்து திருப்பி C2க்கு கொண்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன், B4 புஷ் பண்ணிக்கலாம். சோ B4 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிளாக்கோடைய பான்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல பிளாக்கோடைய பான்ஸ் எல்லாருமே ஒயிட்டோடைய மைனர் பீஸை உள்ள வரவிடாம ஃபுல்லா தடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப் பாருங்க ஃபுல்லா எங்கேயுமே போக முடியாது. இந்த டார்க் ஸ்கொயர்ல ஃபுல்லா வந்து பிளாக்கோடைய பான்ஸ் இருக்காங்க. அண்ட் ஒயிட்டோடைய இந்த லைட் ஸ்கொயர் பானே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லா பிளாக் ஆயிட்டு இருக்கு. அதனால இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பாலையும் எங்கேயுமே வெளியில வர முடியாது. அண்ட் ஒயிட்டோடைய நைட்டாலுமே பாத்தீங்கன்னா எங்கேயுமே வர முடியாது. சோ நைட் போற இடம்
எல்லாமே பாத்தீங்கன்னா முன்னேற இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பான்ஸ் வந்து ஃபுல்லா வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா டோட்டலா பிளாக்கோடைய பான் டாமினேஷன். சோ இந்த B5 மூவ்னால பாத்தீங்கன்னா நம்ம இந்த B4 ப்ளே பண்ணி டோட்டலா அடைச்சிட்டோம். ஏன்னா நீங்க இந்த B4 மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்க, இப்ப பிஷப் வந்து இந்த இடத்துல C3 ல ஆக்சஸ் இருக்கும் அண்ட் இந்த நைட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல C3 ல ஆக்சஸ் இருக்கும். நைட் C3 வந்தாருன்னா நெக்ஸ்ட் நைட் வந்து அழகா இந்த D5 ஸ்கொயருக்கும் ஜம்ப் ஆவாரு. சோ இந்த மாதிரியான நிறைய ஒரு கவுண்டர் பிளே இருக்கு ஒயிட்டுக்கு. பட் எனிவே இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல வந்து B5 புஷ் பண்ணல. பிளாக் என்ன பண்றாருன்னா A6 புஷ் பண்றாரு. A6 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா குயின் H6, இப்ப A4. சோ B5 ஸ்டாப் பண்றதுக்காக இப்ப A4 ப்ளே பண்றாரு. இப்ப ரூக்க B5 ல கொண்டு வராரு. இப்ப நைட் F4. சோ இந்த இடத்துல நைட் F4 ப்ளே பண்றாரு. இந்த பான் வச்சு உங்களால நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா பிஷப் வந்து குயினை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப B5 ப்ளே பண்றாரு. ஃபைனலா B5 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பான் டெக்ஸ் பான் இப்ப குயின் வந்து C2கே வந்துடுறாரு. இந்த இடத்துல வந்து திருப்பி நீங்க B4 ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா நீங்க B4 ப்ளே பண்ணலாம். சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். பட் இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா C4 ப்ளே பண்றாரு. சோ C4 மூலமா பாத்தீங்கன்னா இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப்க்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. சோ இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப்க்கு கொஞ்சம் வெளியில வரலாம் ஈஸியா. ஓகேங்களா? பட் எனிவே ஸ்டில் வந்து பிளாக்குக்கு தான் வந்து அட்வான்டேஜ். பிளாக் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சையும் வின் பண்ணிருக்காரு இல்லையா? சோ அதனால பிளாக் பக்கம் தான் இந்த கேம் வந்து இப்போ வரைக்கும் இருக்கு. இப்ப குயின் E7, இப்ப D-Tech C4, B-Tech C4, இப்ப B-Tech C4. சோ இப்போ ஒயிட் வந்து ஒரு பானை வின் பண்றாரு. பட் ஒயிட் என்னதான் இந்த இடத்துல ஒரு பானை வின் பண்ணாலுமே பிளாக் கிட்ட இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்கு. பிளாக் கிட்ட 5 பான் இருக்கு. ஒயிட் கிட்ட 4 பான் தான் இருக்கு. எல்லா பான்ஸுமே பாத்தீங்கன்னா கனெக்டட் பான்ஸா தான் இருக்கு. இப்ப ரூக் A5 வந்து இந்த பிஷப் அட்டாக் பண்றாரு. இப்ப பிஷப் B2 வராரு. இப்ப ரூக் திருப்பி வந்து C5கே வந்துடுறாரு. இப்ப இந்த H பானை வந்து புஷ் பண்றாரு. சோ இந்த H பானை புஷ் பண்ணி இந்த கிங் சைடுல ஏதாவது ட்ரை பண்ண முடியுமான்னு பாக்குறாரு முத்து. இந்த இடத்துல இப்ப பிளாக் வந்து D5 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல நீங்க நைட்டை வச்சு தான் இந்த பானை டேக் பண்ணணும். நீங்க நைட்டை வச்சு டேக் பண்ணதுமே இப்ப பாருங்க, நம்ம வந்து இந்த E7 ஸ்கொயர்ல ஒரு த்ரெட் கிரியேட் பண்றோம் அண்ட் F6 ஸ்கொயர்ல இருக்கிற குயினுக்கு ஒரு அட்டாக். குயின் சப்போஸ் G6 வந்தாருன்னா இதுல வந்து திருப்பி சிம்பிளா நம்ம வந்து குயினை வின் பண்ணிடலாம் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஃபோர்க்னால. அதனால இந்த இடத்துல பிளாக் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஆடணும். பட் எனிவே இந்த பொசிஷன்ல ஆக்சுவலா முத்து என்ன பண்ணிட்டாருன்னா பான்டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிட்டாரு. சோ இந்த இடத்துல உங்களுக்கு தோணும் பான்டெக்ஸ் பான் ப்ளே பண்ணா நம்மளுடைய பான்ஸ் கனெக்டட் பான்ஸ் ஆயிடும் அண்ட் இந்த பானும் பாத்தீங்கன்னா பாசர் பானா இருக்கு. இந்த பானை தடுக்கிறதுக்கு பிளாக்குக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சோ இதை வச்சு நம்ம வந்து நிறைய டெம்போ கெயின் பண்ணி நம்ம வந்து அழகா கேம் வந்து பேக்குக்கு கொண்டு வந்துடலாம் நினைக்கலாம். பட் இந்த இடத்துல குயின் B6 செக் வந்து அவைலபிளா இருக்கு. குயின் B6 செக் மட்டும் கிடையாது, இப்ப இந்த நைட்டும் வந்து அட்டாக்ல இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த நைட் அட்டாக்ல இருக்கும்போது குயின் வந்து இந்த F6 ஸ்கொயர்ல இருந்ததுனால இந்த பான் வந்து பின்ல இருந்தது. இப்ப நம்ம குயினை வச்சு ஒரு செக் தரோம். இந்த செக்குக்கு அப்புறமா நம்ம கிங்க தான் மூவ் பண்ணி ஆகணும். இப்ப இந்த நைட்டை வந்து நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம். பிளாக் ஆல்ரெடி அட்வான்டேஜ்ல இருந்தாரு. திருப்பி பிளாக் வந்து ஒரு பீஸை வின் பண்ணி பிளாக் உடைய அட்வான்டேஜ் தான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? பட் எனிவே இந்த பான்டெக்ஸ் பான் மூவ்க்கு அப்புறமா பிளாக் வந்து குயின் B6 மூவ வந்து மிஸ் பண்ணிட்டாரு. குயின் B6 செக் ப்ளே பண்ணல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ரூக்க வந்து A5க்கு கொண்டு வராரு. இப்ப கிங் H2, இப்ப ரூக் A2 வராரு. குயின் B3 வந்ததுக்கு அப்புறமா இந்த ரூக்குக்கு ஒரு அட்டாக். அதனால இன்னொரு ரூக்க வந்து A5க்கு கொண்டு வந்து ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்ணி ஒரு ரூக்க வந்து இன்னொரு ரூக்க சப்போர்ட் பண்ண வைக்கிறாரு. இப்ப நைட் D3. சோ ஃபைனலா இந்த நைட் வந்து D3 வராரு. சோ இந்த நைட் D3 வந்ததுமே இந்த பானை வந்து இப்ப ஒயிட் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது ஒன்றும் பெரிய அட்டாக்லாம் கிடையாது. ஏன்னா பிளாக் உடைய கிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே சேஃபா இருக்கிறாங்க ஒயிட் உடைய கிங்கை கம்பேர் பண்றதுக்கு. இப்ப இந்த இடத்துல ரூக்க வந்து ரிட்ரைவ் பண்ணிட்டாங்க. பிஷப் டெக்ஸ் பான். சோ பிஷப் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்க இந்த A3 ஸ்கொயர் வந்து இப்ப வேக்கன்ட் ஆயிடுச்சு. இந்த A3 ஸ்கொயரை முன்னாடி பிஷப் கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த ரூக்குக்கு இங்க வரதுக்கு ஒரு ரூட் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல இப்ப குயின் G6 ஃபர்ஸ்ட் நம்ம குயினை சேவ் பண்ணிக்கிறோம். இப்ப D6 புஷ் பண்றாரு. D6 புஷ் பண்ணி இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்றாருன்னா இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்றதுக்கு ஒரு த்ரெட் கிரியேட் பண்றாரு. இப்ப எனிவே ரூக் A3 மூலமா நம்ம குயின் அட்டாக் பண்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் குயினை தான் காப்பாத்தி ஆகணும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா குயினை C2ல போடுறோம். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இந்த ரூக் வந்து இந்த நைட் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இந்த குயினும் பாத்தீங்கன்னா இந்த நைட் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஒயிட் தான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய த்ரெட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நம்ம பெரிய பீஸை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரிட்ரைவ் பண்ண பார்க்கணும். இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணிட்டாரு அவருடைய ரூக்க அப்படியே விட்டுட்டாரு. இந்த இடத்துல இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. இந்த நைட்டை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிஷப் டெக்ஸ் ரூக் வந்து அவைலபிளா இருக்கு. சோ திருப்பி இந்த இடத்துல ஒயிட் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சை வின் பண்றாரு. ஒயிட் ஒரு எக்ஸ்சேஞ்சை வின் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பிளாக் கிட்ட ஒரு ரூக் தான் இருக்கு. அந்த ஒரு ரூக்குக்கு இணையா ஒயிட் கிட்ட ஒரு பிஷப் பேரே இருக்கு. எப்பவுமே ஒரு ரூக் வர்சஸ் ஒரு பிஷப் பேர் பாத்தீங்கன்னா அந்த பிஷப் பேர் தான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு ரூக்குக்கு முன்னாடி 2 மைனர் பீஸை நம்ம வச்சிருந்தாலே அந்த 2 மைனர் பீஸ் தான் வந்து மோஸ்ட்லி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்ல இந்த இடத்துல 2 பாசர் பான் இருக்கு. சோ சடனா பாத்தீங்கன்னா கேம் வந்து டோட்டலா இப்ப ஒயிட் பக்கம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப ரூக் A3 பிஷப் ஒரு அட்டாக். இப்ப பிஷப் E4 மூலமா குயின் அட்டாக் பண்றாரு. இப்ப ஒயிட்டோட 2 பிஷப்புமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த இடத்துல ஆக்சுவலா குயினை கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கலாம்.
நீங்க குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாலுமே ஈஸியா எண்ட் கேம்குள்ள போயிட்டு இந்த 2 பானை பாசர் பானா ஒயிட் வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த கேமையே வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கலாம். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குயின் எல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. பிஷப் எடுத்துன்னு வந்து போட்டு ஃபர்தரா குயின் அட்டாக் பண்றாரு. இப்ப குயின் E6 வராரு. இப்ப பிஷப் F4. சோ இந்த 2 பானுமே பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. தற்சமயத்துக்கு இந்த பானை வந்து ஒயிட்டோடைய இந்த டாட் ஸ்கொயர் பிஷப் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பானை இந்த குயின் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப G6 C5. சோ C5 ப்ளே பண்ணதுமே பாருங்க இந்த 2 பானுமே வந்து ரொம்பவே இப்ப டேஞ்சரா இருக்கு. இப்ப ரூக் A2 இந்த இடத்துல ஆக்சுவலா ரூக் A2 ப்ளே பண்ணதுமே இப்ப நீங்க வந்து குயின் டெக்ஸ் ரூக் வந்து ப்ளே பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பீங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல குயின் டெக்ஸ் குயின் வந்து அவைலபிளா இருக்கு அண்ட் இது வந்து ஒரு செக்கோட வரும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் இந்த இடத்துல நீங்க ப்ளே பண்றதுல எந்த விதமான ஒரு தப்புமே கிடையாது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு பாக்குறதுக்கு தப்பு மாதிரி தெரியும். பட் அதையே நீங்க கொஞ்சம் டீப்பா கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க பண்ற விஷயம் ரொம்பவே கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல தாராளமா ரூக்க வந்து நம்ம டேக் பண்ணிக்கலாம். இந்த ரூக்க டேக் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இந்த குயினை வந்து டேக் பண்ணுவாரு. இது வந்து ஒரு செக்கோட வரும். நீங்க சிம்பிளா இந்த பிஷப் வச்சு கவர் பண்ணிக்கலாம். எப்பவுமே எண்ட் கேம்ல பிஷப் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அண்ட் இந்த பிஷப்பை வச்சு நம்ம கவர் பண்றது மூலமா ஸ்டில் இந்த பிஷப் வந்து இந்த லாங் டயகனல் ஆக்சஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அண்ட் இந்த 2 பாசர் பானுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப சப்போஸ் குயின் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து இந்த E6ல போட்டு இந்த டி பானை வந்து ஃபர்தரா புஷ் பண்ண விடாம தடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சி பானை புஷ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த சி பானையும் இந்த டி பானையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய 2 பிஷப் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா கவர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ குயினால பாத்தீங்கன்னா ஃபர்தரா இந்த E7ஓ இல்ல இந்த D7 ஸ்கொயருக்கோ வர முடியாது. பான்ஸ் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ குயின் எந்த பானை தடுக்க போறாரோ இன்னொரு பானை நம்ம வந்து ஃபர்தரா புஷ் பண்ணிக்கலாம். சோ இதுல இருந்து கண்டிப்பா ஒரு பானை நம்ம புஷ் பண்ணி கேம் வந்து ரொம்பவே சுலபமா ஃபினிஷ் பண்ணிடலாம். சோ ஒரு சாம்பிள் லைன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்ப சப்போஸ் குயினை மூவ் பண்ணாம கிங் வந்து வராருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம பானை புஷ் பண்றோம். இப்ப திருப்பி குயினை மூவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். குயினை மூவ் பண்ணி இந்த இடத்துல இந்த பேஸ் ரேங்கை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்காக மூவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப C7 புஷ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா குயினுடைய ஆக்சஸை கட் பண்றோம். இப்ப குயின் F5 ப்ளே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குயின் F5 மூலியமா இந்த C8 ஸ்கொயரை நம்ம வந்து கவர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல D7 புஷ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வந்து இந்த D7 பானை கேப்சர் பண்ணிக்கலாம். பட் அதை விட இந்த இடத்துல சிம்பிளா நம்ம பிஷப் எடுத்துட்டு வரலாம். பிஷப் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த C8 வந்து கண்டிப்பா பிளாக்கே பண்ண முடியாது. சோ இந்த C8 பானை நம்ம வந்து ஈஸியா புஷ் பண்ணிடலாம். அண்ட் இப்ப குயினுக்கு பாத்தீங்கன்னா இந்த D2 ஸ்கொயர்ல செக்கும் கிடையாது. ஏன்னா இந்த பிஷப் வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. சோ என்னதான் ஒரு குயினே இருந்தாலும் நம்ம பிஷப் பேர் அண்ட் நம்மளுடைய பாசர் பானை வச்சு நம்ம ரொம்பவே சுலபமா இந்த கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பட் எனிவே ஒயிட் வந்து இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல இந்த ரூக்க டேக் பண்ணல. அவருடைய பானை புஷ் பண்ணிட்டாரு. அவருடைய பானை புஷ் பண்றது ஒரு பெரிய பிளண்டர். இந்த இடத்துல ஒயிட் என்ன நினைச்சிட்டாருன்னா குயின் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த ரூக்கை வந்து டேக் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருக்காரு. பட் இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் குயினே அவைலபிளா இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு செக்கோட வரதுனால இப்ப ஒயிட்டால இந்த பானை வந்து பாசர் பானை கன்வெர்ட் பண்ண முடியாது. இந்த செக்குக்கு நம்ம ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த செக்கை ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பானை நம்ம இப்ப கேப்சர் பண்ணிக்கலாம். இப்ப என்னதான் பிளாக்குக்கு ரூக் போனாலுமே இந்த இடத்துல ஒரு பானை நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். அண்ட் இன்னொரு பானை பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம். எப்பவுமே பான்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கனெக்டட் பாசர் பானுக்கு தான் பாத்தீங்கன்னா மதிப்பு ஜாஸ்தி. சோ எப்படி நம்ம வந்து ஒன்னா இருந்தோம்னா ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும், தனித்தனியா போனோம்னா நம்மளுடைய பவர் வந்து கம்மியா இருக்குமோ அதே ஒரு சினாரியோ தான் பானுக்கும் அப்ளை ஆகும். பட் இந்த இடத்துல வந்து பானை கவர் பண்ணிட்டு இருக்கிறது குயின்ன்றதுனால பான் தனியா போய் சர்வே ஆகுறது ரொம்பவே கஷ்டம். சப்போஸ் இந்த இடத்துல ரூக் இருந்தாருன்னா நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் ஒயிட் தான் வந்து ரொம்பவே சுலபமா இந்த கேமை ஃபினிஷ் பண்ணலாம்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல வந்து குயின் இருக்கிறாரு. சோ குயின் வந்து ஃபுல் ஆக்சஸ் இருக்கும் போது அண்ட் இப்ப போர்டே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா இருக்கும் போது குயினுக்கு வந்து ரொம்பவே சுலபமா இருக்கும் இந்த பானை வந்து தடுக்கிறதுக்கு. சோ இந்த இடத்துல நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். பிஷப்பை நீங்க வந்து இங்க போடலாம். நெக்ஸ்ட் பானை இங்க வந்து புஷ் பண்றதுக்கு. பட் சிம்பிளா பாத்தீங்கன்னா குயினை வச்சு பிஷப்பையே சேஸ் பண்ணலாம். சோ இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுடைய பிஷப்பை தூக்கிட்டு ஓடணும். அப்படி இல்லைன்னா இந்த பானை காப்பாற்றணும். சோ ரெண்டுத்துல நீங்க எதை விட்டாலுமே இந்த கேமையே வந்து நீங்க இழந்துருவீங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 பிஷப்பையும் வச்சு இப்ப பிளாக் உடைய கிங்குக்கு நீங்க எந்த விதமான செக்கும் தர முடியாது. ஸ்டில் பிளாக் உடைய பான்ஸ் எல்லாருமே பிளாக் உடைய கிங் வந்து நல்லா கவர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒயிட் உடைய கிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸா இருக்கிறாரு. சோ ஒயிட் உடைய கிங் எக்ஸ்போஸா இருக்கிறதுனால நம்ம வந்து குயினை வச்சு ஒரு ஓப்பன் செக்கும் தரலாம். நீங்க உங்களுடைய பீஸை தப்பான ஸ்கொயர்ல போட்டுட்டீங்கன்னா நம்ம குயினை வச்சு செக் கொடுத்து இன்னொரு பீஸையும் வின் பண்றதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியா இருக்கு. சோ ஒயிட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஸ்க்கும் ஜாஸ்தி, பிளே பண்றதுக்கும் ரொம்பவே கடினமா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல இந்த பொசிஷன் வைஸும் இப்ப பிளாக்கு தான் வந்து ஃபேவரா இருக்கு. சோ இந்த பொசிஷன்ல நீங்க சப்போஸ் பானை புஷ் பண்ணாம இந்த பிஷப் வச்சு இந்த பானை வந்து சப்போர்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குயின் E6 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை சேஸ் பண்றோம். திருப்பி பிஷப் வந்து இங்க ஃபார் பேக்வர்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன். பேக்வர்டு வந்து இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த கிங் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்னா நம்ம சிம்பிளா வந்து
குயின் E2 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் E2 மூலியமா இந்த பானை ஃபார்வர்ட் வர விடாம தடுக்கலாம். நீங்க திருப்பி ஃபர்தரா உங்களுடைய பிஷப்ப இந்த இடத்துல E4 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பானை ஃபார்வர்ட் பண்றதுக்காக. நம்ம இந்த இடத்துல வந்து குயின வச்சு ஒரு செக் தரலாம். குயின வச்சு ஒரு செக் குடுத்ததுக்கு அப்புறமா, இப்ப நீங்க உங்களுடைய பிஷப் வச்சு பிளாக் பண்ணணும். உங்களுடைய பிஷப் வச்சு பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப நீங்க வந்து F5 புஷ் பண்ணிக்கலாம். சோ F5 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிஷப் வச்சு கிங்குக்கு எந்த விதமான செக்கும் தர முடியாது. ஏன்னா குயின் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நீங்க C6 புஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய பான் பாஸ் ஆற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த பானை வந்து ஈஸியா தடுத்துடலாம். இப்ப F4 ப்ளே பண்ணி நம்ம இந்த இடத்துல பான் பிரேக் பண்ணலாம். இப்ப C7லாம் ப்ளே பண்ண முடியாது. C7 ப்ளே பண்ணாருன்னா இப்ப F டெக்ஸ் G3 செக் வருது. இப்ப கிங் டெக்ஸ் G3க்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப குயின் D6 செக் வருது. குயின் D6 செக் மூலியமா நம்ம அழகா இந்த பானை வந்து வின் பண்ணிடலாம். சோ இதுதான் வேரியேஷன் கிடையாது. நம்ம சும்மா ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ல எந்த விதத்திலுமே நீங்க இந்த பானை வந்து புஷ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்காக ஒரு சாம்பிள் வேரியேஷன் காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஒயிட் எந்த கோணத்துல ஆடினாலுமே அதை தடுக்கிறதுக்கான பவர் வந்து இப்ப பிளாக் கிட்ட இருக்கு. பட் எனிவே நம்ம ஆக்சுவல் கேம்குள்ள வந்துடலாம். கேமை விட்டு டைவர்ட் ஆகி ரொம்ப தூரம் போயிட்டோம். சோ இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இப்ப பிஷப் D6 வராரு. பிஷப் D6 வந்து இந்த பானை எப்படி கவர் பண்றாரு? இப்ப F5. சோ F5க்கு அப்புறமா இப்ப பிஷப் B3 செக் வருது. இப்ப கிங் G7 பிஷப் E5 செக். இப்ப கிங் H6. இப்ப பிஷப் F4 செக். இப்ப கிங் G7 பிஷப் E5 செக். சோ இந்த மாதிரி மாறி மாறி செக் கொடுத்து டிராலாம் பண்ண முடியாது. ஏன்னா பிளாக்கு எஸ்கேப் ரூட் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து கிங் F8 வரலாம். இந்த இடத்துல கிங் F8 வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு எந்த விதமான செக்கும் கிடையாது. மேபி நீங்க இந்த பிஷப்பை போட்டு செக் தரலாம். இப்ப கிங் F8 வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து இந்த பிஷப்பை போட்டு செக் தரலாம். பட் இந்த இடத்துல சிம்பிளா திருப்பி கிங் E8 வந்துருவாரு. கிங் E8க்கு அப்புறமா இப்போ உங்களுக்கு எந்த விதமான செக்கும் கிடையாது. அண்ட் இந்த பானை தடுக்கிறதுக்கு இப்ப பிளாக்கோடைய கிங்கும் வந்து கேம்குள்ள வந்துட்டாரு. பட் எனிவே இந்த இடத்துல இப்ப கிங் F8 வராரு. இப்ப பிஷப் D6 செக், கிங் E8, பிஷப் D5. இப்ப இந்த இடத்துல பிஷப் D5 ப்ளே பண்றாரு. பட் உங்களால இந்த பானை புஷ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிஷப்க்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே கிடையாது. டாட் ஸ்கொயர் பிஷப் வந்து ஃபால் ஆயிடும். இப்ப H6, இப்ப பிஷப் A8, இப்ப G5. சோ இந்த இடத்துல பிளாக் வந்து பானை வந்து பிரேக் பண்றாரு. இப்ப H5, F4, G4. இப்ப G4 ப்ளே பண்ணதுமே இப்ப பிளாக்கு வந்து ஒரு பாசர் பாயிண்ட் இருக்கு பாருங்க. இப்ப குயின் A4, பிஷப் F3. இந்த பிஷப் அட்டாக்னால இப்ப குயின் C2 செக் வருது. இந்த இடத்துல கிங் G1 போயிட்டாரு. சோ கிங் G1க்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு ஸ்மார்ட்டான வின்னிங் மூவ் இருக்கு. அதை வந்து பிளாக் ஆக்சுவலா கேம்ல ஃபைண்ட் பண்ணல. இந்த இடத்துல பிளாக் ப்ளே பண்ண வேண்டிய அந்த ஸ்மார்ட்டான மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா குயின் F2. சோ குயின் F2 மூலியமா நம்ம வந்து குயின் G3 செக்மேட்டை வந்து த்ரெட்டன் பண்றோம். குயின் G3 செக்மேட்டை பாத்தீங்கன்னா ஒயிட்டால தடுக்கவே முடியாது. சோ ஈஸியா இந்த கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கலாம். பட் இந்த இடத்துல அதை ஃபைண்ட் பண்ணாம வேற மூவ் ப்ளே பண்ணிட்டாரு. குயின் எடுத்துட்டு போயிட்டு C3ல போட்டு இந்த பிஷப் வந்து பின் பண்றாரு. சோ இந்த கேம் பாத்தீங்கன்னா இது மூலியமா கொஞ்சம் அப்படியே ப்ரொலாங் ஆகுது. அப்படியே ப்ரொலாங் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ரெண்டு பேருமே டிராக்கு அக்ரி பண்ணிட்டாங்க. பட் ஃபைனலா பிளாக்கு வந்து வின்னிங் சான்சஸ் இருந்து பிளாக் வந்து அதை வின் பண்ணல. பட் ஒயிட்டும் பாத்தீங்கன்னா சில இடத்துல கோட்டை விட்டுட்டாங்க. சோ ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய சான்ஸை வந்து விட்டுட்டு ஃபைனலா டிராக்கு வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இந்த கேம் பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கேம்ல எத்தனை இடத்துல இன்ஸ்ட்ரக்டிவா இருந்தது அப்படின்ற விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.